பண்ணிட்டு இருக்க? கீழே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க? பிரபா எங்க வந்தேன்னு பாரு. இதை போட்டு விடு. கொடு. இந்த ஏ பூமிகா, நிமிர்ந்து பாருடி. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காடி? ஏண்டி பிடிச்சிருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, என்னாச்சு? இல்ல, நைட்டு நீ எதுக்கு திரும்ப திரும்ப அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டுட்டே இருந்த? ஆமா, நான் கேட்டதும் அப்படியே நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட பாரு. நான் ஏதோ பதட்டத்துல இருந்தேன், அதான் உங்ககிட்ட கேட்டேன். உனக்கு என்னமா பதட்டம்? பூமிகா பதட்டமா இருந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. மாப்பிள்ள கண்டதே சொல்லிட்டே இருந்தார்ல, அத நினைச்சுதான் இவ பதட்டப்பட்டு இருந்தா. வேற ஒண்ணு இல்ல சம்பந்தி. இந்த நேரத்துல தைரியமா இருக்கணும் பூமிகா. மனசுல எதுவும் நினைச்சு குழப்பிக்க வேண்டாம். எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. என்ன சரியா போயிட்டு இருக்கு சம்பந்தி? உங்களுக்கும் பூமிகாவுக்கும் ஏதாவது ரகசியம் இருக்கா என்ன? சே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து நைட்டு இவ கல்யாணத்தை பத்தி புலம்புனா, அதுக்கு தான் நான் தைரியம் சொன்னேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி நீங்க பொண்ணை தயார் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் போய் வேலையை சம்பந்தி. சரி நீ உட்காரு. உட்காரு. இப்படி உட்காரு. மாப்ள டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். பொங்கல் சூப்பரா இருக்காம்ல, வாங்க. சரி நான் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. இன்னும் சதீஷ் ஆளை காணோம். அதான் சொன்னேன்ல, இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். சரி, பார்த்தா கேட்டதா சொல்லு. சரி கண்ணா. அண்ணே, கல்யாண மாப்பிள்ளைய தூக்கணும்னா இவனையும் தூக்கிடலான்னு சொன்னீங்க. அவனை தான் தூக்கியாச்சுல, இவனையும் தூக்கிடலாமா? டேய், சரவணனை தூக்குனதே சரியா தப்பான்னு தெரியல. இதுல இவனை வேற தூக்கிட்டு 2 பேரும் வச்சு நம்ம என்னடா பண்றது? அந்த ஆள் வேற போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனானே தெரியல. அதை விட சரவணன் உடல்ல பத்திரமா இருக்கானே? நம்ம ஆளுங்க 3 பேர் கூடவே இருக்காங்கண்ணே, தப்பிக்கவே முடியாதுண்ணே. டேய், சரவணன் ஜாக்கிரதையா பாத்துங்கடா. சரிங்க. தப்பிச்சானா நம்ம கதை கந்தலாம். அதெல்லாம் பார்த்து நல்லா பாத்துங்க. சரிங்க. டேய் வாடா. அப்பா, என்னடா சரவணன் ரெடி ஆயிட்டானா? அவனை கூட்டு தான் போயிட்டு இருக்கேன். நைட் அவன் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் தங்கிட்டாங்க. அதனால நான் திலீப் ரூம்ல போய் தங்கிட்டேன். போய் அங்க தான் போறேன். ஐயர் வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டாரு பாரு. அவனை சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு சரிப்பா, வர சொல்றேன். வாங்க சார், வாங்க. முன்னாடி உட்கார்றீங்களா? சரி சார், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். எப்படி நான் இருக்கேன்? நல்லா இருக்கு. சரி, உட்காருங்க. டேய், என்னங்கடா இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? சரவணங்க குளிக்கிறானா? சரவணா. டேய், சரவணன் பாத்ரூம்ல எல்லாம் இல்ல. நைட் இங்க தான் இருந்தான். காலைல பார்த்தா ஆளை காணோம். சரி, பக்கத்துல எங்கன்னா திலீபன் ரூம் போயிருப்பான், நாங்களும் சும்மா விட்டோம். திலீப் ரூம்கா? டேய், நான் நைட்டு திலீப்பன் கூட தானே தங்கியிருந்தேன். அவங்க வரலையே. டேய் பிரபா, நைட்டு எங்களோட தான் பேசிக்கிட்டு இருந்தான். காலையில தான் ஆளை காணோம். பக்கத்து ரூம்ல எங்கேயாவது இருப்பான், போய் பாருடா. நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். சரவணன் எங்கேயும் காணோம். எங்க போயிட்டான்? கால் பண்ணி பார்ப்போம்.
எங்க வச்சுட்டு போயிருக்கான்? செல்போனை இங்க தான் வச்சுட்டு போயிருக்கான் பிரபா, அதனால தான் நாங்க தேடாம இருந்தோம். மச்சான் மொபைல் எங்க வச்சுட்டு போயிருக்கானா பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பான். மச்சான் தேடி பாருடா. சரி நான் பாக்குறேன். ஏய் நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க, சரி, டைம் bro. ஆகுதுண்ணே. சரி சரி. நெருங்கிடுச்சு. சரவணனை பாத்தியா? அவன் ரூம்ல தானடா இருந்தான். டேய் அவன் ரூம்ல போய் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும்னு சொல்றாங்கடா. அப்ப ராத்திரி அவன் எங்கேயோ எழுந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். ராத்திரில இருந்தே காணுமா? ஆமாடா, அவன் போனை வேற விட்டு போயிருக்கான். ரெடியானடா இல்லையா அவன்? ஏய் சரவணனை காணும்டா. நீ பாத்தியா? இல்ல பாக்கலையே. டேய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா ஓரமுக்கு தான் போயிருப்பான்னு சொன்னாங்க. ஓரமுக்கு வராம வேற எங்கடா போயிருப்பான் அவன்? ஏய் நான் மேல தான்டா இருந்தேன், நான் பார்க்கவே இல்லையா அவனை. சரி நான் மேல போய் தேடி பார்க்கறேன், நீங்க மத்த இடத்துல தேடி பாரு. டேய் நீ கீழே போ, நான் உள்ள போய் தரேன். சரி சரி நீ போய் பாரு. எங்கடா போனான் அவன்? டேய் திலீபா மேல போய் பாத்தியா? பாத்தியா? இல்லடா மேல எங்கேயுமே இல்லடா அவன். கீழே இல்லையடா அவன். எங்கடா போயிருப்பான் அவன்? புரியலடா. சரி வா போலாம். வா வா. டேய் மாமா மாமாடா. மாமா 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 என்னடா சரவணனை காணும் மாமா. அங்க அவன் ரூம்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவனை காணும்னு சொல்றாங்க மாமா. என்னடா இவனும் சொல்றீங்க? ரூமுக்கு வரலையா அவன்? மாமா கீழே இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க மாமா. போனை வர சரி விட்டு ஒரு போயிட்டான். நிமிஷம் கால் பண்ணி கேட்கிறேன். சரவணனை காணுன்னதும் எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு சொன்னேன். வால்ல தீ பிடிச்ச குரங்கு மாதிரி 3 பேர் எப்படி ஓடுறாங்க பார்த்தியா? இனிமே பாரு பூகம்பம் எப்படி வெடிக்குதுன்னு. வா நம்ம பக்கத்துக்கு நம்மளும் கொஞ்சம் பத்த வைப்போம். இன்ஸ்பெக்டர் எங்கயா? ம் சார் என்னைய செக்யூரிட்டி வேலை பார்க்குறீங்க? மாப்பிள்ளை காரணம் சொல்கிறாங்க. சார் நாங்கள் கரெக்டாக தான் சார் வாட்ச் பண்ணிருக்கோம். அவரது பக்கமே வரலையே. டேய் அந்த பக்கம் பாத்தியா? என்னடா? சரி வா இந்த பக்கம் போலாம். வா 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 வா. அப்பா டேய் டேய் அப்பா இங்க இருக்காரு. அப்பாடா, அப்பா 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 ஒரு நிமிஷம் இருப்பா. அப்பா அப்பா என்னடா? நீ சொல்லு. சரவணனை காணும்பா. என்னடா சொல்றீங்க? அப்பா அவனை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுப்பா. கீழே மேல எங்கேயுமே அவன் இல்ல. எல்லாத்தையும் சரியா வைங்க. நாங்க எல்லாருமே எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுப்பா. எங்கேயுமே சரவணனை காணும்பா. என்னங்க எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? எல்லாரும் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அது அம்மா சரவணனை காணுமா? சரவணனை காணுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு படுக்க போகும்போது அவனை பார்த்திருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா சரவணன் அங்க இல்லையா? மேல எல்லாம் தேடி பாத்தீங்களா? மேல இருக்க ரூம்லாம் பூட்டி இருக்குமா? கீழே போனா உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. எங்க போனானே தெரியலமா. எங்க அவன் எங்கங்க போயிருப்பான்? தெரியலையோம்மா. சமந்தி சரி வா வா. சமந்தி என்ன சமந்தி மாப்பிள்ளை காணுமா? அது மாப்பிளைய காணுமா? அந்த தம்பி எங்கங்க போச்சு? பதினாறு சம்பந்தி. நாங்க அவனை தான் தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடைச்சிருவான். டேய் சரவணனுக்கு ஃபோன் போடு. அப்பா அவன் ரூம்ல போய் நான் ஃபோன் போட்டப்ப அவன் ரூம்லயே ஃபோன் இருந்துச்சுப்பா. இப்போ என் கையில தான் அவன் ஃபோன் இருக்கு. மாமா
கான்ஸ்டபிள் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டாங்க மாமா. மண்டபத்துல சரவணா இருக்க வாய்ப்பே இல்ல. ஐயோ ரத்னம் அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க பதட்டப்படாத. டேய் ஒரு நிமிஷம் வா. அந்த மிரட்டல்காரனுக்கு பயந்து சரவணன் எங்கேயாவது ஓடி இருப்பானா? மாமா தெரியலையே மாமா, இவன் இந்த மாதிரி ஓடி போற ஆளும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு பேசினப்போ அவ்வளவு தைரியமா இருந்தா மாமா. அதனால அவன் கண்டிப்பா ஓடி போயிருக்க மாட்டான். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்படியே இருந்தாலும் இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறப்ப எப்படி மாமா போயிருக்க முடியும்? என்னங்க சரி, நான் வெளியே சர்ச் பண்றேன். அமைதியாரு. பிரபா என்ன சொன்னாரு? இல்லப்பா, மாமா போய் விசாரிக்கிறேன்ட்டு போறாரு. உமா, என்ன உமா இது? நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு சரவண ஓடி போயிட்டான். ஈஸ்வரி என்ன சம்மந்தி? வந்ததும் வராததுமா கண்டபடி பேசிட்டு இருக்காத. சரவணன் ஒண்ணும் ஓடி போல, காணாம போயிருக்கான், தேடிட்டு இருக்கான், அவ்வளவுதான். என்னங்க பேசுறீங்க நீங்க? காணாம போறதுக்கு அவன் 50 ரூபாய் நோட்டா? கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் ஆரம்பத்துல இருந்து சொன்னவன் தானே. சொல்லி பார்த்தா நம்ம நிறுத்தல, ஓடி போயிட்டான். அதான் நடந்திருக்கு. அத்தை, தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்காதீங்க. சரவணன் எந்த காரணத்துக்காக கல்யாணம் வேணாம்னு சொன்னானோ அதெல்லாம் எப்போ சால்வ் பண்ணியாச்சு. சரவணன் நிச்சயமா ஓடி போயிருக்க சான்ஸே இல்ல. அவனுக்கு வேற ஏதோ நடந்திருக்கு. சொன்னபடியே செஞ்சிட்டான்ல. வேணா வேணான்னு சொல்லிட்டு கடைசியில ஓடியே போயிட்டான். ஏன் அத்தை இவ்வளவு கேவலமான பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க மத்திகா, வாயை அடக்கி பேசுங்க. எப்படிங்க முடியும்? கல்யாண மேடை வரைக்கும் வந்து வாழ்க்கையே போயிடுச்சுன்னு என் தங்கச்சி வந்து நிக்கிறா. கல்யாண தண்ணிக்கு மாப்பிள்ள ஓடி போயிட்டாருன்னு தெரிஞ்சா யார் இவ்வளவு கண்டிப்பா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் அமைதியா இருக்கணுமா? அண்ணி கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே சரியாயிடும். பூமிகா அழாத பூமிகா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரவணன் வந்துருவான். கிருஷ்ணா, இப்ப என்னடா பண்றது? சரவணன் ஓடி போனான்னு சொல்றது என்னால நம்ப முடியல. இப்ப என்ன பண்ண முடியும்? சரவணங்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தகவல் வருதான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்பேன். ஆமாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார், இப்போதைக்கு உனக்கு எதுவுமே நம்ப மாட்டாங்க. நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு ஆடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை உடனே கிருஷ்ணமாமா செல்லு அனுப்பி, புரியுதா? சீக்கிரம் அனுப்பிச்சிட சார். கரெக்டாக அனுப்பிச்சிடலாம். என்ன சம்மந்தி, உங்க பையன் எப்படி பண்ணிட்டாரு? அங்க பாருங்க, என் பொண்ணு எப்படி கலகி போய் நிக்கிறான்னு. சரவணன் செஞ்சது நியாயமா இருக்கா? சம்மந்தி ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அவன் எங்கேயும் ஓடி போயிருக்க மாட்டான். ஆமா மாமா, என் தம்பி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நிச்சயம் இப்படி விட்டுட்டு ஓடுற கோழையும் இல்ல. சரவணன் வந்துருவா பூமிகா. டேய், என்னவோ மெசேஜ் வந்திருக்குடா. அப்பா என்னன்னு பாரு. கொடுங்கப்பா. என்னடா பாரு, யாரா? தெரியலடா. பாருடா. அன்புள்ள அப்பா அம்மா. அப்பா, சரவணன்பா. ஜாதகத்துல கெட்ட பலன் சொல்லியிருந்தா, நிறைய கெட்ட சகனமும் நடந்தது. இதையெல்லாம் தாண்டி கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லாம நான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போறேன்.
உங்க பையன் தானே பேசியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு அப்பவே தெரியும்பா, அவனுக்கு பொசசிவ்னஸ் ப்ராப்ளம் வேற இருந்திருக்கு. அதை வச்சு பூமிகாவை அவன் 2 தடவை டார்ச்சர் பண்ணிருக்கான். அதனாலதான் ஓடி போயிருப்பான். அண்ணி தேவையில்லாம அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்க. சரவணன் அந்த மாதிரி ஆளும் இல்ல. எந்த மாதிரி ஆளா இருந்தா என்னையா? விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல. இப்ப காரணமா முக்கியம். மனமேல வரைக்கும் வந்துட்டு இப்ப என் பொண்ணு வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாளே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஓடி போக தான் போறான்னா முன்னாடியே ஓடி போக வேண்டியதானே? இப்படியா கடைசி நேரத்துல ஓடி போய் எல்லாரையும் அசிங்கப்படுத்துவான்? பாரு, பச்சை புள்ள பூமிகா எப்படி கதறி கதறி அழுவுது. சரவணன் நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு தீராத அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டானே. அம்மாவோட பிள்ளைங்கன்னா பொண்ணுங்களை மதிக்கும், கௌரவமான பிள்ளைங்கன்னு நினைச்சிட்டு இருந்தனே. இவன் எப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, இப்ப என் பொண்ணுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க முதல்ல. எல்லாரும் தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். சின்ன வயசுல இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ணன் விட்டுட்டு போன பொண்ண அதே முகூர்த்தத்துல தம்பி தாலி கட்டியிருக்கான். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது தான். பிரபா பூமிகாவோட மூத்தவன் தானே. பேசாம பிரபாவை பூமிகா கழுத்துல தாலி கட்ட சொல்வோம். அம்மா, இந்த ஆள் வாயில ஆசிட் வாங்கி ஊத்த போறேன் பாரு. இல்ல, இது சரிப்பட்டு வராது. பிரபா பூமிகாவை அண்ணி அண்ணின்னு சொல்லியே வாழ்ந்துட்டான். நிச்சயமா அவனால தாலி கட்ட முடியாது. எனக்கு சரவணனை தவிர வேற யாரும் வேண்டாம். என் கழுத்துல தாலி ஏறினா அது சரவணன் கட்டுற தாலியா தான் இருக்கணும். பாருங்க பாவத்தை, அந்த சரவணன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா இந்த பூமிகா இவ்வளவு உறுதியா இருப்பா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை விட்டுட்டு ஓடி போறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. பூமிகா, நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. என் மகன் கண்ணா இருக்கான். அவனும் உன் மேல உயிரே வச்சிருக்கான்பா. இந்த ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்க்காதவன். அவனுக்கு நீ போதும், உன்னோட சந்தோஷம் போதும். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. அடுத்த நிமிஷம் கண்ணனை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்றமா. ஐயோ, பிரபா எல்லாம் வேண்டாம்டா. கண்ணனை ரெடியா சொல்லு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூமிகா கழுத்துல தாலி கட்ட சொல்லி